ரீசெண்டாக வந்த 2 மலையாள படங்கள் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியே புரட்டி போட்டுருச்சு. அந்த அளவுக்கு வந்து எந்த படமுமே ஓடல. இங்க இருக்கிற புரொடியூசர்ஸும், டைரக்டர்ஸும் என்ன பண்றதுன்னே தெரியாம தலைய பிச்சுக்கிறாங்க. அந்த அளவுக்கு நிலைமை மாறி இருக்கு. ஆக்சுவலா வந்து ஒரு ட்ரெண்ட் தான். தெலுங்கு படங்கள்லாம் முன்னாடிலாம் டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுதான்டா போலீஸ், நான் யார் தெரியுமா? அப்படின்னு நெறைய படங்கள் வரிசையா தெலுங்குல ஆக்ஷன் படங்கள்லாம் அப்படியே ரிலீஸ் ஆகி இங்க வரும். அதெல்லாம் நல்ல ஒரு வரவேற்பு இருந்து ஓடும். அதற்கப்புறம் பார்த்தா இந்த கிளாசிக்ஸ் மூவிஸ்லாம் பார்க்க கொஞ்சம் லைக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆஃப்டர் இந்த கோவிடுக்கு அப்புறம் ஓடிடி எல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம ரசிகர்களோட ரசனையே மாறி போச்சு. அதுவும் எஸ்பெஷலி இந்த 2K கிட்ஸ்க்கு வந்து எதை பிடிக்கும் அப்படின்னே தெரியல. அந்த அளவுக்கு விதவிதமா தேடி தேடி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் வந்து முதல்ல வந்து மலையாள படங்களுக்கு எப்படி இங்க வரவேற்பு வந்து அப்படின்னா, பிரேமம் அப்படிங்கிற ஒரு படம் வந்து தமிழ்ல ரிலீஸ் பண்ணாங்க. அது அப்படி ஒரு ஓட்டம் ஷக்க போடு போட்டுது. 175 நாள் கேரளால மாதிரியே தமிழ்நாட்டிலையும் ஓடி கலெக்ஷன் வைஸ் ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சது. அதற்கப்புறமா தான் மலையாள படங்களுக்கு தமிழகத்துல ஒரு வரவேற்பே இருந்தது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மோகன்லால் நடித்த புலிமுருகன் படம் வந்துச்சு, ஓடுனுச்சு. அப்புறம் லூசிஃபயர் படம் வந்து ஒரு நல்லா ஓடுனுச்சு. அப்புறம் மம்முட்டி நடிச்ச சில படங்கள்லாம் ஓடுனுச்சு. இப்போ ரீசெண்டா மம்முட்டி, ஜோதிகா நடிச்ச படம் கூட ஒரு நல்ல வரவேற்பு இருந்தது இங்க. இந்த நிலையில தான் மஞ்சுமெல் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ முதல்ல ஒரு 20 தியேட்டர்ல ரிலீஸ் ஆன படம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் செம்ம ஓட்டம். வீக் டேஸ்லேயே டிக்கெட் கிடைக்கல. அந்த அளவுக்கு அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் அந்த படத்துக்கு. அப்புறம் 100 தியேட்டர், 200 தியேட்டர், கிட்டத்தட்ட 250 தியேட்டர் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு படம். 100 கோடியை தாண்டி இப்போ 180 கோடி ரூபாய் வசூலில் வந்து நிற்குது அந்த படம். இது வரைக்கும் மலையாள இண்டஸ்ட்ரியில் கலெக்ட் பண்ண எல்லா படங்களோட வசூலையும் அடிச்சு தோசம் பண்ணிட்டு டாப்புக்கு வந்துருச்சு இந்த படம். இத்தனைக்கு வந்து பெரிய கதை இல்லை, ஒரு நண்பர்கள் பற்றின கதை. நம்ம கொடைக்கானலுக்கு ஒரு ட்ரிப் வராங்க, அங்கே வந்து ஒரு பள்ளத்தில் ஒரு ஃப்ரெண்டு விழுந்துடுறான், அவனை காப்பாற்றுறதுக்கு ஆன முயற்சிகள், அவ்வளோதான். அதில் வந்து இந்த கொடைக்கானல் போர்ஷன் தமிழ்நாட்டில் நடக்கிறது. அப்புறம் குணா பாறை, குணா படத்தில் வந்த அந்த கண்மணி அன்போட பாடல், இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் அந்த படம் ஓடுறதுக்கு ஒரு ரீசன் அமைஞ்சுது. அதை தாண்டி வந்து அந்த படம் ஒரு யதார்த்தமாக நட்புகளை வச்சு சொன்னதுனால தான் இவ்வளவு ஹிட். அதை மறுக்க முடியாது. ஏற்கனவே நாடோடிகள் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டுக்காக உயிரை கூட கொடுக்குற நண்பர் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் வந்திருக்கும். அதுவும் அவ்வளோ நல்லா போச்சு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாட்டோட அந்த படம் ரிலீஸ் ஆகிறப்ப தான் நம்மளை கனெக்ட் பண்ணிக்க முடியும். அப்படி தான் மஞ்சுமெல் பாய்ஸ் கனெக்ட் ஆச்சு. ஸோ அதுதான் அந்த ஓட்டம். அப்படின்னா ஏற்கனவே மலையாளத்தில் உருவான படம் பிரேமலு. இந்த படம் வந்து தெலுங்குலையும் மொழிமாற்றம் செய்யப்பட்டு வெளியாச்சு. அதை வந்து கார்த்திகேயா அப்படின்னு ஒரு டைரக்டர், அவர் யாருன்னா ராஜமௌலியோட பையன், அவர் தான் அங்கே ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அங்கேயே அந்த படம் சக்க போடு போட்டு அதுவும் ஒரு 100 கோடி கலெக்ட் பண்ணுச்சு. அந்த பிரேமலு படத்தை தான் தமிழில் ரெட் ஜெயின் மூவிஸ் தமிழாக்கம் பண்ணி இப்போ நேற்றுலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பிரேமலு படமும் செம்மையாக இருக்குங்க. அதாவது மஞ்சுமெல் பாய்ஸ் எப்படி இருந்ததோ அதை பிடிச்ச அத்தனை பேருக்கும் பிரேமலு படம் பிடிக்கும். அந்த அளவுக்கு ஒரு யதார்த்த லவ்வை இவ்வளவு ஒரு கிறிஸ்பியாக சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு சூப்பராக எடுத்திருக்காரு டைரக்டர் படத்தை. ஸோ அந்த படமும் செம்மையாக இருக்குது. யங்ஸ்டர்ஸ் அந்த படத்தை நேற்றுலேருந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கே இன்ஸ்டாவில், சோஷியல் மீடியாலலாம் வந்து அதை பற்றின ரோல்ஸு எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீக் ஃபுல்லாக பிரேமலு படத்தை பற்றின ஒரு தாக்கமாக தான் இருக்கும். ஸோ அதுவும் வந்து ஃபஸ்ட்டு மலையாளத்தில் தான் வந்தது, அப்புறம் தெலுங்கு, இப்போ தமிழுக்கு வந்திருக்கு. அதனால் தொடர்ந்து இந்த மலையாள படங்களோட ஆதிக்கம் தமிழ் சினிமாவை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அடுத்தடுத்த படங்கள் வெளியாகி இங்கே உள்ள டைரக்டர்ஸ்க்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும் ஒரு அதிர்ச்சி வைத்தியமே கொடுத்துருச்சு. இனிமே பெரிய படம் வந்தால் தான் தமிழ்நாட்டில் ஓடும். அந்த அளவுக்கு வந்து எந்த சின்ன படத்தை ரிலீஸ் பண்ணாலும் ஓட மாட்டேங்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நல்ல படங்கள் நிறையா வந்துச்சு, ஆனால் ஓடலை, ரெஸ்பான்ஸ் இல்லை. இந்த பைரி படம் நல்லா இருந்தது, ஓடலை. அப்புறம் ஜே பேபி படம் வந்தது, அதுவும் நல்லா இருந்தது, ஓடலை. ஸோ எதை தான் ஓடும் அப்படின்னே ஒரு ப்ரொடெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு குழம்பி இருக்காங்க நம்ம தமிழ் ப்ரொடியூசர்ஸு. ஸோ இந்த படம் இப்படி ஓடிட்டு இருக்க ஒரு சுச்சுவேஷனில் தான் ஒரு கிளாசிக் படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம 32 ஆண்டுகளுக்கு பிறகு அழகிய படம் ரிலீஸ் ஆக போகுது. சங்கர் பச்சானுடைய முதல் படம் இது. அந்த படம் வந்து தமிழில் அவ்வளவு ஒரு சூப்பர் ஹிட்டான படம். இளையராஜாவோட மியூசிக் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி வந்து அந்த ஒளியிலே தெரிவது அந்த பாடல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். பார்த்திபன், நந்திதா தாஸ், தேவயானி உள்ளிட்டோர் நடிச்சிருப்பாங்க. அந்த படம் வந்து திருப்பியும் இந்த மாதம் எண்டு 22ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த படம் கிட்டத்தட்ட ஒரு டிஜிட்டலைஸ் பண்ணி ஒரு 50 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இங்கே பார்த்த படத்தை இங்கேயே ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான கிளாசிக்ஸ் மூவிஸ்லாம் வந்து மலையாளத்துலேயும் தெலுங்குலேயும், ஏன் ஹிந்திலையும் டப் பண்ணி அங்கே ரிலீஸ் பண்ணால் அங்கே ஓடும். ஸோ இங்கே இருக்கிற அதே 2K கிட்ஸ் தான் அங்கேயும் இருக்காங்க. அவங்களும் வேறு வேறு தேடி பார்க்குறாங்க. அவங்க ரசனையும் மாறி இருக்குது. அப்படிங்கிறதுனால மொழி மாற்றி ரிலீஸ் பண்ணுறப்ப தான் ஒரு படத்தினுடைய அந்த ட்ரெண்ட் செக்டர் மாறும்
அப்படிங்கிற மாதிரி இண்டஸ்ட்ரியில் பேசிக்கிறாங்க. எனவே வந்து இந்த மாதிரியான கிளாசிக் படங்களை தமிழ்நாட்டில் மட்டுமே திருப்பி திருப்பி ரிலீஸ் பண்ணாமல் கொஞ்சம் மொழிமாற்றம் பண்ணி இல்லை அப்படியேவாவது ரிலீஸ் பண்ணணும். ஸோ அங்கே இருக்கிற ரெஸ்பான்ஸை பொறுத்து அதுக்கு டப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சில ஐடியா கொடுத்துருக்காங்க. அதனால் தொடர்ந்து இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கிறதுனால மலையாள படங்களுக்கு இந்த வீக் ஃபுல்லாக பிரேமலு படத்துக்கு அப்படி ஒரு ஹியூஜ் ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து வெளிமாநில படங்களுக்கு அமோக வரவேற்பு இருக்குது. எப்படி தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலையும் இந்த படங்களுக்கான வரவேற்பு இருக்கோ அது மாதிரி இப்போ ரீசெண்டாக தமிழ்லையும் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குன்னு சொல்லிக்கலாம். நாளை வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி.